இதுதான் ப்ரோ ஹைலைட். இந்த சக்சஸ் ஸ்டோரின்னா இதுதான். பிரேம பாருங்க ஜி அப்படின்னு சொல்லணும். ஒன் டேக்லயே ஒன் முடிச்சா. டே ஒன் இல்ல இல்ல டேக்கு அப் 550 டு 24 ஹவர்ஸ்ல முடிக்கணும். அதுதான் அவர் முடிக்கணும். அத்தன் அத்தன் கொஞ்சம் ஹை இது சல்லி தந்திருக்காரு. அத பாத்தியா, ஒரு நாள் ஒர்க் பண்ணினா ஒரு மாசம் செட்டில். இன்னும் போட்டு 10 நிமிஷம் தான் ப்ரோ. வந்த மெசேஜ போட்டா எடுத்துருவேன். $106.81. So this is only for 3 months bro. இது 3 மாசத்துலயே Yes. $900 வந்தாச்சு. $1020. ஓகே, இப்பயும் விட்ரோல் பண்றதுக்கு $56 இருக்கு. சோ ஃபைவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் வேண்டி ஏன் யோசிச்சீங்க? என்னம்மா இதுக்குள்ள ஜம்ப் ஆனீங்க? சரியா சொன்னா ப்ரோ. எங்கட ஃபேமிலில ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. அண்ணா ஒருத்தர் ஒரு 2015ல ஸ்டார்ட் பண்ணாரு ப்ரோ ஃபைவர். ஓகே. அதுக்கப்புறம் அவரோட growth பார்த்தோன்னே வெரி இன்ஸ்பயர்ட் ஆயிடும். அவரு பைக் எடுத்தாரு, கார் எடுத்தாரு, நிறைய விஷயம் செஞ்சாரு ப்ரோ. எல்லாமே ஃபைவர் வச்சு தான் என் பண்ணாரா? எஸ் ப்ரோ. அவர் ஃபுல்லாவே ஒன்லி ஃபைவர் காரும் ரேசிங் காரும் வச்சிருக்காரு. எல்லாம் ஓகே. ஃபுல்லி அண்ட் ஃபுல்லி ஒன்லி த்ரூ ஃபைவர். ஸோ தட் ஓகே. ஸ்டோரி மேட் மீ இன்ஸ்பயர். அண்ட் நான் ஒரு 2021 2022ல ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரோ. பாக்குறேன் ஒரு ஓடனும் வரல. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் திருப்பி திருப்பி சஸ்பெண்ட் ஆகுது. அது என்ன பிரச்சனைனே தெரியல. அதுக்கப்புறம் ப்ரோ என்ன செஞ்சேன்னா தென் ஒன்லி 2024 வாரேன் கிளாஸுக்கு. நீங்க தான் என் ஓகே. லெக்சர். நானும் அதுக்கப்புறம் தான் படிப்பீங்க. எஸ் நீங்க தான். அதுக்கப்புறம் எல்லா கிளாஸும் சோ இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விளங்கிச்சு ஏன் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆச்சு. அது இது எல்லாமே புரிஞ்சிச்சு ப்ரோ. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் $100 ப்ரோ. $100 தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர். எஸ். செம்ம ப்ரோ, செம்ம. ஓகே, சோ மேலுக்கு இருந்து அப்படி உருட்டிட்டு வாங்க பாவம். அக்டோபர் இது 31. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோ. இதுதான் 120 என் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் இல்ல அந்த 95 இல்ல அதுக்கு மேல கொஞ்சம் பொறுமையா போவோம். இந்த 120 ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துட்டு எடுத்த உடனே எப்படி இருந்துச்சு அந்த கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட்? இருக்கேன் ப்ரோ. சரியா. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் ஏன் எனக்கு ஒரு ஆர்டர் சரி வருது இல்ல. இவ்வளோ செய்யறேன்னு நான் ஃபைவரை கிளிக் பண்ற மெசேஜ் வருது. மெசேஜ் வருது. ஐ நீட் டு டு திஸ்ன்னு எனக்கு மெசேஜ் வருது. என்ன நாட்டு கிளைண்ட் அது? யூஎஸ்ஏயா? அது வந்து எஸ் யுஎஸ்ஏ. ஓகே, இப்ப சரி, இந்த $120 எத்தனை நாளைக்குள்ள க்ளோஸ் பண்ணீங்க பேசி? ஆன் தி ஸ்பாட்டா? போட்டு 10 நிமிஷம் தான் ப்ரோ. வந்த மெசேஜ போட்டா எடுத்துருவேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். So, போட்டு 10 2019 நிமிஷம் கழட்டி 6 ஹவர்ஸ்ல டெலிவர் பண்ணிட்டேன் ப்ரோ. 10 நிமிஷத்துல ஆர்டர் எடுத்து 6 மணி நேரத்துல ஒரு டெலிவரி முடிஞ்சுது. எஸ் ஒரு நைட் 10 PM மாதிரி தான் மெசேஜ் வந்துச்சு. ஓகே. அன்னைக்கு நான் தூங்கவும் இல்ல ப்ரோ. ஃபுல்லா செஞ்சு கொடுத்துட்டே தான் தூங்கினேன். அதை போட்ட சிரிக்கே 10 நிமிஷத்துல எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி எல்லாம் பெர்ஃபெக்ட் சொல்லி 5 ஸ்டார் தான்ட்டு போயிட்டான். 550. இதுதான் ப்ரோ ஹைலைட். இந்த 4 ஆர்டர்ஸ் தான் ப்ரோ. அந்த 1 இயர் நான் வெயிட் பண்ணதுக்கு இந்த 4 ஆர்டர்ஸ் எனக்கு தந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஜி, அவனுக்குலாம் லெவல் 1 அடிக்கிறதே பெரிய கனவு. இது சிங்கிள் ப்ராஜெக்ட்லயே லெவல் 1 ஒரு கிரைடேரியா தூக்கிட்டு போயிட்டு $550. இது எத்தனை நாள் ப்ராஜெக்ட்? 550. இது ப்ரோ அவருக்கு இது சேம் பையர். சேம் பை. ஓகே. 120 தந்தது அவருக்கு. சேம் அதே மாதிரி ஹை குவான்டிட்டி ஹேவ் டு டெலிவர் இன் 24 hours. சோ ப்ரோ ஒன் டேக்லயே முடிஞ்சா? இல்ல இல்ல அப் டு 24 ஹவர்ஸ்ல முடிக்கணும். அதுதான் அவர் அத்தன் கொஞ்சம் ஹை இது சல்லி தந்திருக்காரு. அத பாத்தியா, ஒரு நாள் ஒர்க் பண்ணினா ஒரு மாசம் செட்டில். இன்னும் மேலுக்கு போகல பாவம் கஜானா. 550 2020. ஓகே, 550. அதுக்கப்புறம் சின்ன வயசுக்கு அந்த வந்துச்சு ப்ரோ. அறுபது டைம் ஃப்ரேம்ல எனக்கு இப்படி ஒரு தந்தது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் இதுதான் ப்ரோ. அங்கனைக்கு இருந்து கிடைச்ச பூஸ்ட், அன்னைக்கு எனக்கு கிடைச்ச கான்ஃபிடன்ஸ் அது சொல்லி வேலை ப்ரோ. அந்த கான்ஃபிடன்ஸ்ல எனக்கு என்ன வேணாலும் செய்யணும்னு இருக்கு. ரேட்டிங் ரிவ்யூஸ் பார்த்தாலே விளங்குது எல்லாம் 5 5 5 5. அந்த என்ன சொல்றதுன்னா, நான் இது ஒரு ஹாபிக்காக பண்ணல சாரே, 100% அந்த அந்த அதுதான் ப்ரோ. வேற லெவல் ஜி. உண்மையா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், நல்ல டேஷ்போர்ட். உண்மையா அந்த இன்ஸ்பயர்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். இதெல்லாம் இந்த ஃப்ரேம் போட்டு வைக்கலாம். மத்த படியமா நினைக்கிறானுங்க. அந்த காசிங் ப்ரோ $16,000, ரூபன் அதெல்லாம் $10,000 $11,000 போகுது. வீடியோஸ் எல்லாம் 4,000. அதெல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்டோரியும் பார்க்கணும். அதெல்லாம் ஒரு வகை. அந்த விட்ரோல் எவ்வளவு பண்ணிருந்தீங்க? விட்ரோல் டேஷ்போர்ட் எடுக்கிறீங்களா? விட்ரோ டு டேட் வந்துட்டு $906.81. So this is only for 3 months bro. இது 3 மாசத்துலயே $900 வந்தாச்சு. Yes only for 3 months. அப்புறம் மாசத்துக்கு
எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சி 1 மந்த்ல நான் லெவல் 1 போனேன் ப்ரோ. அந்த அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா வீட்ல இந்த மாதிரி ஹாப்பியா அவங்க? எஸ் சொல்லி வேலை. ஆனா அவங்க சந்தோஷப்படாம யாரு ப்ரோ சந்தோஷப்பட போறாங்க? இப்ப எத்தனை வயசு ரிம்சானுக்கு? எனக்கு 21, திஸ் இயர் 21. அடோ 21னா படிச்சுட்டா இருக்குதா? எஸ் ஐம் டூயிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் அபிட். ஸோ ஃபைனல் இயர் செஞ்சிருக்கேன் ப்ரோ. அந்த டிகிரி முடியறதுக்கு இடையிலேயே கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுது. அது இப்ப உங்களுக்கு சொல்லுவே, இப்ப அது சொல்றது சரியோ இல்லையோ தெரியாது ப்ரோ. இப்ப இது ஃப்ரீலான்சிங் செஞ்சுட்டு இப்ப எனக்கு வேலைக்கு போக நினைக்கிறது இல்லை ப்ரோ. எனக்கு ஃப்ரீலான்சிங்லயே எனக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வர அந்த கான்பிடன்ஸ் இருக்கு ப்ரோ. ஐயோ, மாசம் $1000 என்னத்துக்கு போக? இது மாதிரி ஒரு 10 கிளைண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா லைஃப் செட்டில். இப்ப யங்க ஜெனரேஷனுக்கு என்ன ப்ரோ சொல்ல விரும்புறீங்க? த டைம் வில் கம் அப்படின்னா, நான் ப்ரோ இப்ப ஒரு 2 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா அப்ப கொஞ்சம் மெச்சுவர்டு இல்ல. அப்ப நான் நினைச்சேன் எல்லாமே எங்ககிட்ட வரும், அதுக்கப்புறம் செய்வோம் அப்படின்னு ஒரு இதுல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்ப அந்த அந்த கேப்ல அப்ப எனக்கு ஒண்ணுமே சக்சஸ் இல்ல ப்ரோ. அது அந்த லேசியா இருக்கும், ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், ஒர்க் ஹார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் எல்லாமே வர துவங்கிச்சு ப்ரோ. ஸோ அப்டேட் எப்படி தெரியும்? அப்ரைட் சோசியல் மீடியாஸ்ல தான் ப்ரோ. சரி, அவ என்ன நம்பிக்கையில வச்சுட்டு ஜாயின் பண்ணி இவங்கள்ட்ட படிப்போம் அப்படின்னு வந்தீங்க? நான் ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் எல்லாம் ஜாயின் ஆனேன் ப்ரோ. அப்ப ஃபுல் இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்த அப்புறமே நீங்க மாற ஜொலியா இருந்தீங்க. அது அது கிளாஸ் லெக்சரர் மாதிரியே வேறங்கள ஆத்தலா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் படிச்சுக்கிட்டு ஜோக்கோட நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ சோ மச் ஜி, உங்களோட வேல்யூபிள் டைம் ஒதுக்கி வந்து ஒரு ஆசமான ஒரு இன்ஸ்பயர்டான ஸ்டோரி. இப்ப நான் இன்னொரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன், ரிம்சான் ஒரு ப்ரோ மீட் பண்ணேன், செம்ம ஜாலியான பர்சன் அண்ட் ஆல்சோ வேற லெவல்ல மாஸ்க் பண்ணிட்டாரு. உண்மையா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தானே, வேற எதுவும் சொல்ல வேணாம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் எல்லாம். ரெண்டாவது உங்களோட டெடிகேஷன் அண்ட் சரியான கைடன்ஸ். இப்ப உங்களுக்கு அந்த இந்த ஐடியுமே பொக்கிஷம் மாதிரி கரெக்டாவே மேனேஜ் பண்ணிட்டு போங்க. போயிட்டு சரியா இதை ஃபுல்லா பில்ட் பண்ணதை பிறகு நீங்க அழகாவே டீமை போட்டு ஃபார்ம் பண்ணி டெலிகேட் பண்ணிட்டு சும்மா ஃப்ரீயா இருக்கிற வேலையை பாத்தீங்கன்னா சரி. சோ அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். முடிக்கிறேன்.